ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குந்தன் ஸ்டோனை வச்சு நம்ம எப்படி டிசைன் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய டிசைன் மேக்கிங்லாம் பார்த்துருக்கோம், இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டிசைன் மேக்கிங்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம குந்தன் ஸ்டோனை வச்சு என்னென்ன டிசைன் மேக் பண்ணலாம், எப்படிலாம் மேக் பண்ணலாம், என்னென்ன வந்து அதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு குந்தனை வந்து ஒட்டிட்டு அதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதை சுற்றி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சுகர் பீடு, இது வந்து டார்க் கோல்டு இல்லை, இது வந்து லைட் கோல்டு சுகர் பீடு. லைட் கோல்டு சுகர் பீடை ஒரு லேயர் கொடுத்துட்டு, அடுத்தது இது ஃபஸ்ட்டு ஒரு லேயரு. நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடை விட பெரிய பீடு இருக்கும்ல, ஒரு 2 சைஸ் பெரிய பீடு, அந்த பீடை எடுத்து ஒரு லைன் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுகர் பீடை ஷார்ப்பாக மேலே வந்து ஷார்ப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பீடு, இதை விட பெரிய பீடு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து பெரிய பீடு ஒரு லேயர் முடிய போகுது. இந்த பெரிய பீடு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடை ஒரு லைன் கொடுக்குறேன். எல்லாமே வந்து மேலே ஷார்ப்பாக முடிக்கணும். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு கொடுக்குறதையும் நம்ம ஷார்ப்பாகவே முடிக்கிறோம். நம்ம வந்து ஒரு கிராண்ட் டிசைன் போடும்போது இதை யூஸ் பண்ணலாம், இல்லை இது பேட்சாகவே விற்கும், அதையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக வாங்கி பேட்சாக இருக்கிறது நம்ம வந்து ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அமௌண்ட்டும் மிச்சமாகும், ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒன்று வாங்கி புதுசாக எடுத்து ஒட்டின மாதிரியோ தச்ச மாதிரியோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம நீட்டாக பண்ணுறதை நம்மளை பொறுத்தவரையும் எப்போயுமே ஆரி ஒர்க் வந்து ப்ரொஃபஷனாக பண்ணுறவங்களுக்கு எப்போயுமே இதுதான் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வெறும் டைலர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து எடுத்து வச்சு ஓட்டிட்டோ தச்சிட்டோ போயிடுவாங்க. நம்மளை மாதிரி ஆரி ஒர்க் போடுறவங்க எப்போயுமே இந்த மாதிரி அதை நம்மளே மேக் பண்ண தான் பார்க்கணும். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இன்னொரு லேயர் வந்து சுகர் பீடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டோன் நான் ஒட்ட போகிறேன். அதாவது இதை வந்து எவ்வளோ பெருசாக காட்ட முடியுமோ, எவ்வளோ வந்து ஒரு செம்ம கிராண்டாக பிரைடு பவர் லுக்காக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஸ்டோன் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் வந்து காய விடுறதா இருந்தாலும் விடலாம், இல்லை காயறதுக்கு முன்னாடியே நான் தச்சிட்றேன்ப்பா அப்படின்னாலும் நீங்கள் தைக்கலாம். இல்லை தச்சு முடித்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாமே வந்து என்னென்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் நான் என்னென்ன டிசைன், இதை விட பெரிய பீடு போட போகிறேன், இதை விட சின்ன பீடு போட போகிறேன் அப்படிங்கிறதுனாலும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டோன் சுத்தமாகவே காயில் நான் போட்டு பார்த்தோமே எனக்கு வந்து கொஞ்சம் கலந்துகிட்டே இருந்தது. அதனால் மறுபடியும் சுற்றி ஃபுல்லாமே வந்து சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரன்னிங் ஸ்டோனையே நான் வந்து மறுபடியும் தைக்க போகிறேன். இப்போ போட்டுட்டு நான் ஒரு 2 போட்டு பார்க்குறேன். போட்டோன்னே வந்து ரொம்ப இதாக இருந்ததுனால அதை அவுத்துட்டு எப்பயும் போல் சுகர் பீடு ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
ரன்னிங் ஸ்டோன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ கிராண்டாக இருக்குது. இதோடு நீங்கள் விட்டாலுமே விட்டுடலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ப்ளவுஸ்க்கு பேட்ச் ஒர்க் போடுறீங்கன்னா 3 போட்டாலும் போதும். இல்லை இதையே மெயினாக போட்டு முதுகு ஃபுல்லாக வந்து இதை இந்த ஒரு ஒர்க்கோடையே முடிக்கிறேன், கழுத்து முடித்து கீழே முதுகில் இந்த ஒரு ஒர்க்கோடையே முடிக்கிறேன் அப்படிங்கிறதுனாலும் அது உங்களோட விருப்பம்தான். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பெரிய 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 கிராண்ட் ஒர்க் மாதிரி தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் 5-6 லைன் போடுறதா இருந்தாலும் 5-6 வேரியேஷன்ஸில் 5-6 பீட்ஸ் வேரியேஷன்ஸில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.